ஒரு பர்சனோடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் நிறையா ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ங்கிறது. இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். மெட்டர்னல் அப்படின்னா மதரோட ஹெல்த்தையும் அண்ட் சைல்டோட ஹெல்த்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் திங், இம்யூனைசேஷன் ஆஃப் மதர்ஸ், இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இம்யூனைசேஷன் அப்படின்னா டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக அந்த மதருக்கு, இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து வேக்சின் போடுறதா வந்து இம்யூனைசேஷனுங்கிறது. அண்ட் தேர்ட் ஒன், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு பிரெக்னென்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் எடுத்துக்கூடிய சாப்பாட்டில் சத்தான ஆகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில டேப்லெட்ஸ் அண்ட் பில்ஸ்லாம் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க டு த பிரெக்னென்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அண்ட் ஃபோர்த் திங், கான்ட்ராசெப்ஷன் வித் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ ஹெல்த்தை பற்றி எஜுகேட் பண்ணிட்டு அண்ட் கான்ட்ராசெப்ஷனை பற்றியும் சொல்கிறாங்க. கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னா இட் இஸ் அ மெத்தட் டு ப்ரிவென்ட் த பிரெக்னன்சி. இது வந்து யங் கப்பலுக்கு மோட்டிவேட் பண்ணி சொல்கிறாங்க டு அக்செப்ட் த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். ஏன் அப்படின்னா டு ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ். இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா வீட்டில் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் லிவிங் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் லைஃபோட குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை பற்றி சொல்கிறாங்க.